ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நேற்று டிஆர்பியில இருந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. நீங்கள் ஸ்கூல் டீச்சராக போகணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். இது பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரெண்டு விதமாக எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5வது வரைக்கும் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு உள்ளது. பேப்பர் 2 வந்து 6லேருந்து 8th வரைக்கும் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கானது. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுவும் 11/8/2025 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 8/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடிட் ஆப்ஷன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9/9/2025 11/9/2025 வரைக்கும் அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 1/11/2025. அதே மாதிரி பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 2/11/2025. ரெண்டு எக்ஸாமுமே காலையில் தான் நடக்கும். அடுத்து ஏஜ் லிமிட்டு 1/7/2025 நீங்கள் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். நீங்கள் 12th படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு கல்வி படிச்சிருக்கணும். வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அதில். அண்டு 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்து நீங்கள் அதை பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபைனல் இயராவது நீங்கள் படிச்சுட்ருக்கணும். அடுத்தது ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். நீங்கள் 12th இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான கல்வி தகுதியில் 45% மார்க்கோட இருக்கணும். அண்ட் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயராவது நீங்கள் படிச்சுட்ருக்கணும். ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் 12th இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான கல்வி தகுதியில் நீங்கள் 50% மார்க் எடுத்திருக்கணும். அண்ட் 4 year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயராவது படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கில் மார்க் எடுத்திருந்திருக்கணும். அண்ட் 2 year டிப்ளமோ இன் எஜுகேஷன், அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயராவது படிச்சுட்டு இருந்திருக்கணும். இது பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து பார்க்க போகிறது பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷன். பேப்பர் 2ல வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அண்ட் அதில் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸு அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன், அதாவது பிஎட்ல நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அப்படி அதோட பேச்சுலர் இன் எஜுகேஷன் அதில் பாஸ் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி, அதாவது ப்ளஸ் டூவில் 50% மார்க் எடுத்திருக்கணும். அப்படி அதோட 4 year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் 4 year பிஏ பிஎஸ்சி பிஎட் பிஎட் அதில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கணும். இது வந்து பேப்பர் 2க்கான
குவாலிஃபிகேஷன். அடுத்து எக்ஸாமோட நீங்கள் எக்ஸாம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். 2022 எழுதும்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருந்துச்சு. இந்த டைமு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அதில் 30 MCQs கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 30 மார்க்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் 1 அதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதில் எதுனாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸு. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷுக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு அதுக்கு 30 கொஸ்டின் 30 மார்க்கு. இதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸு 150 மார்க்ஸு. அடுத்து பேப்பர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 1ல் அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதில் எதனாலும் நீங்கள் எழுதலாம். 30 கொஸ்டின் 30 மார்க்ஸு. லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. இங்கிலீஷு அது வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்கு. அடுத்தது வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் ஆர் சோசியல் சயின்ஸ் டீச்சரு ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர். இதுக்கு 60 MCQ கொஸ்டின்ஸு 60 மார்க்கு. இதுவும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் 150 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. அடுத்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 150 மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு 60% இல்லைன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். பேப்பர் 2க்கு 60% இல்லைன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். SC, SC, A, BC, BCM, MBC, DNC அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. 55% இல்லைன்னா 82.5 மார்க் எடுத்தால் போதும். அதை ரவுண்டாக 82 மார்க்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. பேப்பர் 2க்கும் அதே மாதிரி தான் 55% இல்லைன்னா 82.5 மார்க் எடுக்கணும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 82 மார்க்ஸ் எடுத்தால் போதும். நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 150, 40% அப்படி இல்லைன்னா 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். பேப்பர் 2க்கும் 40% இல்லைன்னா 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அடுத்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைக்கான வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்மளோட ஆப்பில் நாங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாஜிக்கான வீடியோ கோர்சஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.